வணக்கம். வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். இன்னைக்கு 27th நவம்பர் பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி. இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் தருதுங்கிறத பார்க்கலாம். நேற்று சொன்ன அதே பாயிண்ட் தான் இன்னைக்கும். மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை கிரியேட் பண்ணியிருக்கு. லெஃப்ட் லெஃப்ட் ஷோல்டர் கீழே போயிட்டு ஹெட்டு, அப்புறம் ரைட் ஷோல்டர். இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த கீழே இருக்கிற பாட்டம் விக் வரைக்கும் மார்க்கெட் வரலாம். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ இதே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். நான் லெஃப்ட் ஷோல்டர் மேலே, அப்புறம் ரைட் ஷோல்டர். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணணும். இந்த இடத்துல கூட பை ஆகி ரிவர்ஸ் ஆகி இந்த ரெஜெக்ஷன், இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம். ஸோ இங்கே ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒருவேளை இதை பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே இந்த டார்கெட்டுக்கு வரும். ஸோ இது பேங்க் நிஃப்டி 1 hour டைம் ஃப்ரேம்ங்கிறதுனால மார்க்கெட் 1 hourல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்து அதை நம்ம 5 minutesல ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். வாங்க இன்னைக்கு ட்ரேட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல புல்லிஷ் கேண்டில் தான் போயிட்டு இருக்கு ரெண்டு கேண்டிலும். இப்போ கரண்ட்லி 52,300 ரன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் எய்தர் இந்த ரெசிஸ்டன்ஸ் போய் டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வரலாம், இல்லை அப்படின்னா கீழே வந்து இந்த பை ஜோனை டேப் பண்ணிட்டு சப்போர்ட் எடுக்க முடிஞ்சதுன்னா ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை அப்படின்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரியே அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரகாரம் கீழே வரலாம். இந்த 3 பாசிபிலிட்டியுமே இருக்குது. ஒன்று மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகிட்டு கீழே வரலாம், இல்லை அப்படின்னா கீழே வந்து இந்த பை ஜோன் டேப் பண்ணி ரிவர்ஸ் ஆகலாம். 2 இல்லை அப்படின்னா கீழே இன்னும் கூட இந்த பை ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகும். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, நல்ல மூவ் இருக்கும். நிறைய பிக் பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. தி கீப் ஆன் மூவிங் த மார்க்கெட் அப் அண்ட் டவுன். ஸோ நம்ம பொறுமையாக இருந்து எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கும்னு பார்த்து கவனமாக ட்ரேட் எடுத்துக்கலாம். மார்க்கெட் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க ஹையை பிரேக் பண்ண முடியாமல் ஒரு நல்ல ரிஜெக்ஷன் காட்டுது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் நல்ல புட் ஆப்ஷன் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் புட் ஆப்ஷன் சைடில் போயிட்டு நான் எதாவது ட்ரேட் கிடைக்குதான்னு பார்க்குறேன். சரி, அந்த வகையில் நான் 2 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட நம்ம சப்போர்ட் கிட்ட வந்துட்டு 167லேருந்து மேலே போயிருக்கு. இருந்தாலும் நான் இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரேட் எடுக்க முடியுமாங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிறேன். என்னோட மினிமம் லாட்டான 30 குவான்டிட்டிஸை நான் இங்கே ஆட் பண்ணிவிட்டு இங்கே இருந்து இன்கேஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா இந்த 30 குவான்டிட்டி மட்டும் வச்சுட்டு, இல்லை அப்படின்னா கீழே வரும்போது நான் ஒரு என்னோட ஆவரேஜ் பண்ணிவிட்டு அந்த ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணலான்ருக்கேன். பார்ப்போம் ட்ரேட் எப்படி போகுதுன்னு. நம்ம எடுத்ததுமே இப்போ ஒரு நல்ல சடன் மூவ். நம்ம டார்கெட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த க்ரீன் கேண்டில் தான் நம்ம டார்கெட். அதாவது 238 தான் நம்ம டார்கெட். பார்க்கலாம் மார்க்கெட் போகுதா என்னன்றது. இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி நம்ம வாங்கின இடத்துல நின்றுட்டு இருக்கு. பார்ப்போம் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுதா, இல்லை கீழே ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு இன்னொரு என்ட்ரி பாயிண்ட் தருதான்ட்டு. சடனாக ஒரு ஃபாஸ்ட் மூவ். கிட்டத்தட்ட நம்ம டார்கெட்டுக்கு இன்னும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ப்ரைஸில் ஒரு நல்ல ரைஸ் இருக்குது. நம்ம டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம் இந்த ட்ரேடை. இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் கூட மார்க்கெட் நல்லா நம்ம நினச்ச டைரெக்ஷனில் நல்லா போய்கிட்டே தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ப்ராஃபிட்டில் நம்ம வெளியே வந்துட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு ட்ரேடராக நீங்கள் சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸை ரசிக்க கற்றுக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் டெய்லியுமே கன்சிஸ்டண்ட்டான ஒரு ட்ரேடராக இருக்க முடியும். இன்னும் வேறு ஏதாவது நமக்கு ட்ரேட்ஸ் கிடைக்குதான்னு பொறுமையாக பார்ப்போம். இது என்னோட செகண்ட் ட்ரேட். இது எடுக்கும்போது டைம் 10:55. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் ஆனால் இது ஏன் எடுத்தேங்கிற டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, 10:55க்கு மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இப்படி மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு வரும்போது, நான் இந்த இடத்துல இருந்து வரும்போது பிரேக் அவுட் ஆகி நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் இந்த இடத்துல, அதாவது உங்களுக்கு ப்ராப்பரான லைனாகவே போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு 325 ரேஞ்சில் ஒரு என்ட்ரி எடுத்தேன்.
என்டர் ஆகும்போதே ஒரு ₹1000 ப்ராஃபிட் ஆட் ஆனா இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ஸோ நான் என்டர் ஆகி ஒரு 5 மினிட்ஸ்லேயே எனக்கு ₹1000 ப்ராஃபிட் வந்தது. நான் அதிலே க்ளோஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 360 360லே க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் ட்ரேடை. ஏன்னா நான் டார்கெட் பண்ணது ₹1000 ப்ராஃபிட் மட்டும்தான். எனக்கு தெரியும் இதை பிரேக் பண்ணி போச்சுன்னா நல்லா வால்யூமோட போகும்னு. பட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால மார்க்கெட் 1 ஹவராக இங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கான். எவ்வளோ தூரம் போயிருக்கான்னு சும்மா உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா, நல்லா பிரேக் அவுட் ஆகி வால்யூம்லாம் நல்லா பிரேக் அவுட் ஆகி எவ்வளோ தூரம் போயிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 300ங்கிற ரேஞ்சில் இருந்து உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 654. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock. ஸோ 300லேருந்து உங்களுக்கு 654 போகிறதுக்கு அவன் எடுத்துக்கிட்ட டைம் ஒரு 2 hours. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரேடை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம சைக்காலஜி பில்ட் ஆகிருக்கு. நம்மளால அந்த ரிஸ்க் கெப்பாசிட்டி ஹோல்ட் பண்ண முடியும்னா பண்ணலாம். இல்லை அப்படின்னா வாட் எவர் த ப்ராஃபிட் வி கெட் நம்ம அதை எடுத்து ஜோப்பில் போட்டுக்கிட்டு ஜாலியாக வந்துடலாம். ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். அது பிரகாரம் ஒரு ட்ரேடில் 1400 ப்ராஃபிட், இன்னொரு ட்ரேடில் 1000 ப்ராஃபிட். ஓவரால் என்னோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2400. இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆயிருக்குன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் நான் எடுத்த ட்ரேடே வெறும் 2 ட்ரேட் தான் வித் 30 குவான்டிட்டிஸ். ஃபஸ்ட்டு ட்ரேட் காலைல 9:24க்கு எடுத்தேன். எடுத்த ட்ரேடை 9:28 க்ளோஸ் வித் ஜஸ்ட் 4 minutes ஆஃப் ஹோல்டிங்கில் நான் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணேன். அப்புறம் அடுத்த ட்ரேடு அகெயின் 10:54க்கு எடுத்து 11 o'clock ஒரு 5 minutes ஹோல்டிங்கில் இது ஒரு 35 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நான் கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 85 பாயிண்ட்ஸ். 85 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ சார்ஜஸ் போச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 126. ரஃபாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ₹130 நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸஸாக பே பண்ணுவோம். அது போக மீதி இருக்கிற எல்லாமே நமக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். நான் இங்கே ட்ரேடுக்கு யூஸ் பண்ண ஃபண்டுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடில் என்னோட பை வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5000 யூஸ் பண்ணி நான் ஒரு 1400 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா 9000 யூஸ் பண்ணி நான் ஒரு 1000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி டெய்லியுமே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு சின்ன சின்ன ட்ரேட்ஸ் எடுத்தோம்னா நம்மளால 1000 to 1500 ப்ராஃபிட்ஸ் மார்க்கெட்டில் கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா யூ கேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய். வில் see you in the next video.